மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்ற மலையை முடிச்சுட்டு அடுத்து வந்து பரம்பு மலை தான் எங்களோட இலக்கு. அப்ப அதனாலதான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காரன் இவ்வளவு கோவப்பட்டு பேசுறதுக்கான காரணம் இந்த வீடியோ பார்த்துட்டு கர்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காரங்க தொடர்ச்சியா வந்து நேத்து மட்டும் ஒரு 6 ஃபோன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு காலையில வந்து ஃபோன் பண்ணி என்னை வந்து மிரட்டுறாங்க. நீ எந்த ஊரு, என்ன பேரு, நேரடியா மிரட்டுறாங்க. வெளிப்படையாக மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற இந்த தீய சக்திகள் மீது, குறிப்பாக ஹெச் ராஜா உள்ளிட்ட நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட இன்றைக்கு நேரடியாக முருகன் பக்தர் மாநாட்டில் அதிமுகவை கரைத்து விட்டார்கள். அண்ணாவை இழிவுபடுத்தி, பெரியாரை இழிவுபடுத்தி அந்த பாபர் மசூதி கட்டிடத்திற்கு எந்த ஒரு சேதாரம் விளைவிக்க மாட்டோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு எப்படி பாபர் மசூதி கட்டிடத்தை வந்து தரைமட்டமாக இடித்து தள்ளினார்களோ அதை போன்று வந்து சிக்கந்தர் தர்காவை அவர்கள் இடிக்கி தரைமட்டமாக்குவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை அவர்களுடைய மாநாட்டின் முதல் தீர்மானம் காட்டுகிறது. நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்று மதுரை காவல் ஆணையரை சென்ற 22ஆம் தேதி முருக பக்தர் மாநாட்டில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி நீதிமன்ற அவமதிப்புக்கான செயலை முருக பக்த மாநாட்டில் வந்திருந்த அனைவரும் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவடிக்கை அனைத்தும் நீதிமன்றத்தின் கொடுத்த அவர்கள் கேட்டுக்கொண்ட நிபந்தனையின் அடிப்படையில் நடந்து கொள்ளாமல் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி அவமதிப்புக்கான பேச்சுகளை பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் இவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலும் மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையிலும் பேசியிருக்கின்றார்கள். அங்கே ஒரு திரையிடப்பட்டிருக்கின்றது. அதில் அண்ணா, பெரியார் ஆகியோரை இழிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதிமுக, அண்ணாவின் வழியில் வந்த அதிமுக கேள்வி கேட்கவில்லை. அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் அதில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்கள் இதில் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? நாங்கள் திருமாவளவன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களும் இடதுசாரி அமைப்புகளும் அதிமுகவை பிஜேபி விழுங்கிவிடும், அது கரைத்து விடும் என்று சொன்னார்கள். அதே செயல்தான் இன்றைக்கு நேரடியாக முருகன் பக்தர் மாநாட்டில் அதிமுகவை கரைத்து விட்டார்கள். அண்ணாவை இழிவுபடுத்தி, பெரியாரை இழிவுபடுத்தி, அதிமுகவை இழிவுபடுத்தி அந்த திரையிட்டு இருக்கிறார்கள். தோழர்களே, நண்பர்களே, இதுல கலந்து கொண்ட அத்தனை பேர் அரசியல்வாதி. நீங்க அரசியல் கலக்கக்கூடாது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. மாநாடுல வந்திருக்க அண்ணாமலை யாரு? பிஜேபியுடைய முன்னாள் தலைவர். நயினார் நாகேந்திரன் யாரு? இந்நாள் தலைவர். இவங்கெல்லாம் யாரு? அரசியல்ல இருக்கிறவங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, அரசியல் பேச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. வந்தவன் பூரா அரசியல்வாதிய, அவன் அரசியல் பேசியிருக்கான். இது மிகப்பெரிய வன்மையா கண்டிக்கக்கூடிய செயல். இவங்க மீது முறையான வழக்கு செய்ய வேண்டும். மதுரை மக்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட வேண்டும். காவல்துறை உடனடியாக இவர்களை கைது செய்ய வேண்டும். இந்து முன்னணியை தடை செய்ய வேண்டும். மதச்சார்பின்மைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மதுரையை மையமாக வைத்து மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் இந்து முன்னணி கும்பலால் முருக பக்தர்கள் மாநாடு என்கின்ற பெயரில் திருப்பரங்குன்றம் கந்தர் மலையையும் சிக்கந்தர் மலையையும் மையமாக வைத்து அரசியல் காய் நகர்த்துவதற்காக, வெளிப்படையாக அரசியல் செய்வதற்காக நடத்தப்பட்ட மாநாடு என்பதை பலமுறை மதுரை மக்களின் சார்பாக மதச்சார்பற்றோர் கூட்டமைப்பு, மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம், குற்றச்சாட்டு கூறி வந்தோம். அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உயர்நீதிமன்றம் உத்தரவை மீறி அரசியல் பேசக்கூடாது, அரசியல் சாயம் அதில் இருக்கக்கூடாது, ஆன்மீக சொல்லாடல்களும் சொற்பொழிவுகளும் மட்டுமே அதில் இடம்பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கிய நிலையில் இன்று நடந்தேறிய முருக பக்தர்கள் மாநாடு
வெளிப்படையாக அரசியல் பேசிய ஒரு மாநாடாக இருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை மீறிய மாநாடாக இருக்கிறது. குறிப்பாக அண்ணா, பெரியார் போன்ற தலைவர்களை இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களையும் வெளிப்படையாக அவர்கள் தீர்மானத்திலேயே அவர்கள் குற்றம் கூறியிருப்பது என்பது இது ஒரு அரசியல் மாநாடு என்பதை வெளிப்படுத்துகிறது. எங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல், வெளியூரிலிருந்து அடியாட்களை அழைத்து வருவது போல அழைத்து வந்து இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள். ஆன்மீக பெரியோர்கள் இல்லை. ஆனால் எந்த மண்ணை மையமாக வைத்து அவர்கள் இந்த மத ரீதியான இந்த சாயம் பூச வேண்டும் என்று நினைத்தார்களோ, இந்த பிரச்சனையை பூதாகரமாக வெடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதில் அவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். மதுரையை சார்ந்தவர்கள் ஒரு விழுக்காடு கூட அந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. இது மதச்சார்பின்மைக்கான ஒரு வெற்றி. மதச்சார்பின்மையை மையப்படுத்தி தொடர்ந்து இந்த கூட்டமைப்பு எடுத்த முயற்சிக்கு வெற்றி. அதனை பெருமகிழ்வோடு இந்த இடத்திலே சொல்ல கடமைப்பட்ட இதே நேரத்தில் தொடர்ந்து அயோத்தியாக மதுரையை மாற்றுவோம் என்று சொன்ன ராஜா மீதும் இந்த மாநாட்டிற்கு முன்பாகவே வெளிப்படையாகவே சமூக வலைதளங்களில் அரசியல் சாயத்தோடு இங்கே அழைப்பு விடுத்த ராஜா மீது ஏற்கனவே மதுரை மாநகர காவல்துறையினர் புகார் செய்த பின்பும் கூட அந்த புகாரின் போது கூட நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தோம். மாநாட்டினை முழுமையாக கண்காணிக்க வேண்டும், அங்கே பேசக்கூடிய நிகழ்வுகளை தனியாக குழு போட்டு ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் இன்று வரை தமிழக அரசு அதற்கான முயற்சி எடுக்கவில்லை. அதனால் வெளிப்படையாக கோர்ட் ஆர்டர் அதை நாங்கள் வரவேற்கிறோம். நீதிமன்றம் இதில் கவனம் செலுத்த வேண்டும், மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துள்ள வழிபாட்டு உரிமையின் கீழே அவரவர் விரும்பிய வழிபாட்டு உரிமையை, விரும்பிய மதத்தை பின்பற்றி அவர்கள் வழிபாடு நடத்தலாம் என்கின்ற அந்த உரிமை இங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மதுரை மக்கள் மத ரீதியாக பிளவுபடாமல் இங்கே ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு இது போன்ற மதவாத சக்திகள் மீது, மத பிரிவினைவாதிகள் மீது, வெளிப்படையாக மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற இந்த தீய சக்திகள் மீது, குறிப்பாக ராஜா உள்ளிட்ட நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட பவன் கல்யாண் உள்ளிட்ட அத்தனை இந்த அரசியல் பேசிய, வெளிப்படையாக அரசியல் பேசி உயர்நீதிமன்ற உத்தரவை பகிரங்கமாக மீறிய அத்தனை பேர் மீதும் தயவுதாட்சணை இல்லாமல் குற்றவியல் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டில ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி நடைமுறையில் இருக்கிறது என்பதை மக்கள் நம்புவார்கள். எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தாங்கி நிற்கக்கூடிய அடிப்படை கூறுகளில் ஒன்றான செக்குலரிசம், மதச்சார்பின்மை என்கின்ற அம்சத்தை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை, இந்த ஆட்சியாளர்களின் கடமை. எனவே ஆட்சியாளர்களும் அரசும் கடமையை உணர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இது போன்ற மத பிரிவினைவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதச்சார்பற்ற மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் வேண்டுகோள் வைக்கின்றோம். ஏன்னா இன்றைக்கு இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அதிகார வர்க்கமும் நீதிமன்றமும் உடைய துணையோடு தான். இவங்கள் மதுரையில் 2 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. ஒன்று பிப்ரவரி 4 ஆர்ப்பாட்டம், இன்றைக்கு இந்த மாநாடு. குறிப்பாக ஜூன் 13ஆம் தேதி மீண்டும் நாங்கள் மூத்த வழக்கறிஞர் ரஜபிராயை வைத்து மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியதன் நோக்கம் என்பது, இவர்கள் ஏதோ இந்து மதத்துக்கு எதிராக நாங்கள் பேசல. வேணுகோபால் கமிஷன் அறிக்கை 1984 கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறை, குறிப்பாக RSS என்பது எப்படி ஒரு தன்மை, எந்த தன்மை கொண்டது, அது சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களை மோதவிட்டு பிளவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு சித்தாந்தத்தை கொண்ட அமைப்பு. அதை நாம் விழிப்படைய செய்ய வேண்டியிருக்கு. மக்கள்கிட்ட இதை பற்றி மக்கள்கிட்ட விழிப்பு செய்ய வேண்டியிருக்கு. விழிப்புணர்வு அடையறதுக்கான பிரச்சாரத்தை அனுமதிக்கணும், தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவும் 40க்கும் மேற்பட்ட பல்வேறு இயக்கங்கள், ஜனநாயகங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய முன்முயற்சியோடு பல கட்ட ஒன்றிணைந்த ஒரு போராட்டத்தை, விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். ஆனால் இவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் இவர்கள் மீண்டும் எங்க வந்தாங்க? 4ஆம் தேதி பேசின வார்த்தைகள்லையும் சரி, அன்றைக்கு ராஜா வெளிப்படையாக நாங்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாவுக்கும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்தோம், இவ்வளவு தூரம் அவர்களுக்காக குரல் கொடுத்தோம். தலைவர்களிலிருந்து கட்சிகளிலிருந்து எல்லா பேரும் ஆர்கனைஸ் ஆகி ஒரு எதிர்ப்பு பதிவு செய்தும் கூட இவர்கள் எங்க பேசியிருக்காங்க? 6 தீர்மானங்கள்ல வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் மீண்டும் கார்த்திகை பற்றி அதே இடத்துல ஏற்றுவோம், மீண்டும் நாங்கள் சிக்கந்தரில் இருக்கக்கூடிய தர்காவை தகர்ப்போங்கிறத நாசுக்கா வேற ஒரு வடிவத்தில் பேசியிருக்கிறாங்கன்றதான் மீண்டும் இதன் மூலமா நிரூபணமாகுது. ஆக எந்த
இந்து முன்னணிக்கு ஆதரவாக செயல்பட்ட இந்த நீதிமன்றமா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், அதிகார வர்க்கங்கள் இது மேலாவது கணக்கில் எடுத்து மீண்டும் மண்டைக்காடவோ மீண்டும் கோவை மாதிரியோ மதுரையை மாற்றி விடாதீர்கள். மதுரை மக்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். அந்த ஒற்றுமைக்கு நீங்கள் எதிராக செயல்படுகிறீர்கள் என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்து இந்த மாதிரியான சக்திகளை அரசியலமைப்பு விரோதமாக பேசிய நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை கைது செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் இந்த நீதிமன்றத்தின் மீதும் இந்த அரசின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்பதுதான் இதை மீண்டும் மதநலனிக கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இன்றைய மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கோம். எதை ஒட்டி மனு கொடுக்க வந்திருக்கோம்னா, குறிப்பாக ஜூன் 22ஆம் தேதி மதுரையில இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த போலி முருகன் மாநாட்டில் பாத்தீங்கன்னா எந்த அரசியலும் நாங்க பேச மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லாமே அரசியல் ரீதியான தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. அந்த 6 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அது அரசியல் ரீதியான தீர்மானங்கள். அதுல ஒரு தீர்மானம் என்னன்னா, இந்து அறநிலையத்துறையை கலைச்சிட்டு குறிப்பா இந்து முன்னணிக்காரர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இது முழுக்க முழுக்க யாருடைய ஆதரவுல இந்த மாதிரி மாநாடுகள் யாருடைய ஆதரவு மாநாடு நடக்குதுன்னா, குறிப்பா இங்க உள்ள அரசு அதிகாரிகள், நீதிமன்றம் இதனுடைய ஒத்துழைப்புல தான் இந்த மாநாடு முழுக்க முழுக்க நடந்திருக்குங்க. மற்றபடி இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க பாத்தீங்கன்னா சாதாரண முருக பக்தர்கள் தான். அவங்க பாத்தீங்கன்னா யதார்த்தமா முருகன் பேரை சொன்னா யார் வேணுமாலும் தமிழ்நாட்டில் வரத்தான் செய்வாங்க. இது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்குன்னா, குறிப்பா இந்த மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சரக்கு கொடுத்து, டாஸ்மார்க்ல சாராயம் வாங்கி கொடுத்து, இதெல்லாம் வாங்கி கொடுத்துதான் இவங்க கூட்டு வந்திருக்காங்க. தலைக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து தான் கூட்டு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க இந்த மாநாடு ஒரு தோல்வியடைஞ்ச மாநாடுன்னு தான் நம்ம சொல்றோம். அது போக இந்த அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா இவங்க இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக பெரியாரும் அண்ணாவையும் இவங்க கடுமையா விமர்சிச்சிருக்காங்க இந்த ஆவணப்படத்துல. குறிப்பா இது இந்த அடிப்படையில் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இன்னைக்கு முருகன் மாநாட்டுல பாத்தீங்கன்னா குறிப்பா கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி தான் இந்த மாநாடை முழுக்க முழுக்க நடத்தியிருக்காங்க. இதை ஒட்டி பாத்தீங்கன்னா குறிப்பா வினவுல ஒரு ஆவணப்படம் வெளியிட்டாங்க. குறிப்பா பாரியாண்ட பரம்புமலை மக்கள் சொல்வதென்ற ஒரு ஆவணப்படம் வெளியிட்டோம். அந்த ஆவணப்படத்துல பாத்தீங்கன்னா பரம்புமலையினுடைய மத நல்லிணக்கத்தை பேசணும். குறிப்பா மேல முருகன் கோயிலும் தர்காவும் இருக்கு. இது குறிப்பா அங்க சிங்கமுனையில் வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் மத நல்லிணக்கத்தோட இருக்காங்க. இப்படிதான் மதுரை மாவட்டம் முழுவதும் இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் இப்படிதான் இருக்கு. இதை தொடர்ச்சியா நம்ம பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில ஒரு ஆவணப்படத்தை நாம் வெளியிட்டோம். இந்த ஆவணப்படத்துக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர் கர்ணனுக்கு பாத்தீங்கன்னா RSS இந்து முன்னணிக்காரங்க தொடர்ச்சியா நேற்று மட்டும் ஒரு 6 ஃபோன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு காலையில ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறாங்க. நீ எந்த ஊரு, என்ன பேரு, நேரடியாக மிரட்டுறாங்க. பேர் சொல்லாம மிரட்டுறாங்க அப்படின்றதான். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வினவுக்கே போனை போட்டு பாத்தீங்கன்னா வினவுக்காரங்களையும் மிரட்டியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இந்த கலவர கும்பலுக்கு பாத்தீங்கன்னா கலவரம் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு. என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்ற மலையை முடிச்சுட்டு அடுத்து பரம்புமலை தான் எங்களோட இலக்கு. அப்ப அதனாலதான் இந்த RSS இந்து முன்னணிக்காரன் இவ்வளவு கோவப்பட்டு பேசுறதுக்கான காரணம், இந்த வீடியோ பார்த்துட்டு கோவப்பட்டு பேசுறதுக்கான காரணம் இதுதான் சொல்றாங்க. குறிப்பாக அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த மதுரையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த RSS BJP இந்து முன்னணி கும்பலை நம்ம அவங்கள ஒழிச்சு கட்டாம நம்மளுக்கு வாழ்க்கை கிடையாது அப்படின்றதாங்க. இவங்க தொடர்ச்சியா ஒரு ஆவணப்படம் போட்டதுக்கே இப்படி பேசுறாங்கன்னா, நீ அடுத்து அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குலாம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்றதே தெரியல. தொடர்ச்சியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை முறியடிக்கணும். இந்து முன்னணி என்கிற கலவர கும்பல் நடத்திய மாநாடு மக்களை மதங்களால் பிளவுபடுத்தி அதை மக்களிடையே கலவரத்தை உருவாக்கி தமிழகத்தை கலவர காடாகி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என அவர்கள் திட்டமிட்டு நடத்திய இந்த மாநாட்டில் மத கலவரத்தை உருவாக்கும் விதமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராகவும் அவர்கள் நடந்து கொண்ட அந்த செயல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாங்கள் ஆணையர் அலுவலகத்தில் இந்த மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பிலாக நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இந்த மாநாட்டின் மூலம் ஒரு செய்தி வைத்திருக்கிறார்கள். என்ன செய்தி வைத்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் அந்த கடந்த 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதியை எப்படி இடித்தார்களோ, உச்சநீதிமன்றத்தில் தாங்கள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு நாங்கள் அங்கே வெறும் கரசேவை தான் செய்ய போகிறோம், அந்த பாபர் மசூதி கட்டிடத்திற்கு எந்த ஒரு சேதாரம் விளைவிக்க மாட்டோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு எப்படி பாபர் மசூதி கட்டிடத்தை தரைமட்டமாக இடித்து தள்ளினார்களோ அதை போன்று சிக்கந்தர் தர்காவை அவர்கள் இடுக்கி தரைமட்டமாக்குவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை அவர்களுடைய மாநாட்டின் முதல் தீர்மானம் காட்டுகிறது. அங்கே அவர்கள் அந்த வருகின்ற கார்த்திகை தீபத்தன்று அங்கு நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோம் மலை உச்சியில் என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறக்கூடிய இடம் நீதிமன்ற தீர்ப்பின்படி ஏற்கனவே நீதிமன்றத்தால் ஆணையர்களால் அமைக்கப்பட்டு அந்த எல்லை வரையறை செய்யப்பட்டு அந்த தர்காவினுடைய கொடிமர தூணிலே நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்பதாக கூறியிருக்கிறார்கள். இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த 92 அந்த டிசம்பர் 6க்கு முன்னாடி அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த அவங்க வாக்குறுதி
ரெண்டாவது அந்த பிப்ரவரி 4 மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வாக்குறுதி கொடுத்துட்டு அங்க வந்து ஹெச் ராஜா வந்து ரீலொகேட் தி தர்கா என்று வெறிநாயை போன்று குலைத்தான். அப்ப அவங்களுடைய செயல் திட்டம் அவங்க எப்படி உள்ள இருக்குது, அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்குன்றது வந்து நமக்கு தெரிய வருது. ஹெச் ராஜா இது மட்டும் இல்லாம தொடர்ந்து பேசி வர்றான். அந்த நீதிமன்றத்துக்கு எதிராகவே, நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவே மதுரையிலே வந்து நாங்க வந்து இதை செய்வோம். அப்ப காவல்துறை முன்னிலையில பேசுறான். காவல்துறைக்கு வந்து நீதிமன்ற வழிகாட்டுதல் நடத்தி இந்த காவல்துறை அவரை கண்டும் காணாமல வந்து ஹெச் ராஜா மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அந்த பிப்ரவரி 4 அன்று ரீலொகேட் தி தர்கா அப்படின்னு சொல்லி அந்த வெறுமனை வழக்கு பதிவு மட்டும் செய்துட்டு இதுவரைக்கும் பிப்ரவரில இருந்து இப்ப என்னங்க 4 மாசம் ஆயிடுச்சுங்க, 5 மாசம் ஆயிடுச்சு. இந்த 5 மாசமா வந்து ஹெச் ராஜாவுக்கு அருகில கூட போக காவல்துறைக்கு வந்து பயப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கு? காவல்துறை அப்படியே என்ன அச்சு இதே அது வந்து ஒரு சாமானிய மனிதனோ, ஒரு நம்மை போன்ற ஒரு இஸ்லாமியராக இருக்கட்டும், ஒரு சாதாரண இடைநிலை சாதியா இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கட்டும், இப்படி பேசியிருந்தா காவல்துறை இப்படித்தான் நடந்துக்கிறோமா? அப்ப வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? ஏன் வந்து ஹெச் ராஜா கிட்ட மட்டும் நீங்க போக பயப்படுறீங்க? இப்ப நேத்து வந்து நேத்து நடந்த கூட்டத்துக்கு கூட நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அரசியல் பேசினா அந்த இடத்துல நீங்க வந்து மாநாட தடுக்கலாம்னு தானே நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்க ஏன் அதை வந்து தடுக்கல? அப்ப காவல்துறை வந்து இப்படி இருக்கு. நம்ம வந்து சட்டத்தின் ஆட்சி தான் இங்க நடக்குது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். காவல்துறையும் நம்ம நீதிமன்றத்தையும் நம்பிக்கை கொண்டே இருக்கிறோம். ஆனா அவர்கள் தொடர்ந்து அதை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம வந்து தொடர்ந்து இன்னமும் இந்த சட்டத்தின் மீதும் இந்த காவல்துறை மீது நம்பிக்கை வைத்து தான் நீங்க வந்து நம்ம கூட்டமைப்பு சார்பில் புகார் கொடுத்திருக்கிறோம். இது வந்து இந்த சட்டத்தை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக தமிழக அரசும் மதுரை காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும் என்று இது மூலம் கோரிக்கை